ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பூவே கேமிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கெபாப் சிமுலேட்டரோட பார்ட் 3 வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் தேவையான பொருள் எல்லாம் முதல்ல வாங்கிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. கடை திறந்துருக்கா? ஓகே, திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க அடுப்பை பற்ற வச்சுருவோம். இதெல்லாம் டைமிங் உள்ள சைடில் இந்த க்ரீன் கலர் பொறுக்கிறது என்னது டெக் மாதிரியா இல்லை? அது முடியும் நினைக்கிறேன். நம்ம திறந்துட்டுருவோம். ஓகே, இப்போதையும் திறந்துருக்கோம். ஓகே, ஏன்னா அடுப்பு பற்ற வச்சு பிளேட்டு கீட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். கஸ்டமர் வரக்குள்ளே கறியை மேலே அரைச்சி வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டாங்க. முதல்ல கறியை உப்பு கொட்டி நல்லா கலக்கி வச்சுக்குவோம். அவங்க கம்பி எடுத்துகிட்டு வந்து கறியை நல்லா வேக வச்சுக்கிறோம். கஸ்டமர் வேறு வந்துட்டாங்க. ஓகே ஓகே வேக வச்சுட்டு போய் பிளேட் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம கறிக்கு. அதுக்கு காய்கறி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா காய்கறியும் கேட்டிருக்காங்க. ஓகே, தக்காளி, அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம். ஓகே, பிளேட் எடுத்து வந்து வச்சுருவோம். மேலே கத்திடுறான். கத்தி எடுத்து கச்ச 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 வெட்ட வேண்டியது. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. கறி வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே, வாங்க இதை எடுத்து வந்து வச்சு கறியும் கொடுத்துருவோம். ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்குது. எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியது. நம்மளும் சாப்பிடுங்க. அடுத்த கஸ்டமருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அடுத்த கஸ்டமருக்குள்ளே கறி எல்லாத்தையும் வேக வச்சுருவோம். பிளேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோன்னா வந்து சிரிக்கு நம்ம எல்லாத்தையும் படக்க எடுத்து கொடுத்துடலாம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இருக்கிற கறியை ஃபுல்லாக வேக வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் கறி இருக்குது. இன்னும் ஒரு கம்பி வைக்கலாம். ஓகே, எல்லா கறியும் வேக வச்சாச்சு. பார்த்திங்கன்னா அடுத்த கஸ்டமரும் வந்துட்டாங்க. அவருக்கு என்ன வேணும்? காசு எடுத்துகிட்டு அவருக்கு என்ன வேணும் பார்ப்போமா? என்ன வேணும் உங்களுக்கு? என்னது? காஃபி கறியாக இருக்கிற அந்த மைதா மாவு வச்சு பண்ணுறதாங்க. ஓகே, இதை வச்சுருவோம். மாவு எங்க? 2 மாவு வந்துருக்கோம்ல, போடு. ஓகே, இது செஞ்சாச்சு. இதை எடுத்து வச்சுருவோம். சரி, வாங்க அடுத்து தட்டை எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, அடுத்து டீ கப்பு. ஓகே, டீ கப்பு வச்சாச்சு. பார்த்திங்கன்னா கறி எடுத்து வச்சுருவோம். காஃபி போட்டு வாங்கியிருந்தில்ல, அந்த இருக்கு. பார்த்து. ஓகே, டீயும் போட்டாச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க சார். ஓகே, நாங்கள் சாப்பிடுங்க. சரி, அடுத்து தட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம மேலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மேலே கறி. ஓகே, அடுத்து காய்கறிக்கான தட்டு. ஓகே, காய்கறி தட்டி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே கறியே அரைச்சி வச்சுடுவோம். வாங்க. ஓகே, ஏன்னா அடுத்தது எப்படியும் கறி அரைக்க தான் போகிறோம். முன்னாடியே அரைச்சி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேக வச்சோன்னா ஈஸியாக இருக்கும்ல. காசு எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பிசைஞ்சு வைக்க வேண்டியதே. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. இவங்க கறி மட்டும்தான் கேட்குறாங்க. ஓகே, கறி மட்டும் எடுத்தாச்சு. நாங்கள் மேடம் சாப்பிடுங்க. ஓகே, திரும்பி தட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுமா? இதில் வேலையாள் ஏதாச்சும் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி, வாங்க கம்பி எடுத்துகிட்டு வந்து இதையே நல்லா வேக வச்சுருவோம். ஓகே, பார்த்திங்கன்னா அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. காசு எடுத்துகிட்டு முதல்ல. என்ன வேணும் மேடம் உங்களுக்கு? ஓகே, கறியும் அந்த மைதா மாவு வச்சு சேருமா? ஓகே, முதல்ல அந்த இதை எடுத்து வச்சுருவோம். ஓகே, மைதா மாவு எங்கடா? ஓகே, இது செஞ்சாச்சு. அவ்வளோதான். கறி எடுத்து வச்சுட்டு அப்படியே கொடுத்துட வேண்டியது நம்ம கிட்ட.
ஓகே இந்தாங்க மேடம் பிடிங்க பிடிங்க இந்தாங்க வச்சுக்கோங்க. ஓகே என்ன வேணும்? கறி ஜூஸு. ஓகே பார்க்குற காய்கறிகளா முதல்ல கறி எடுத்து வச்சுருவோம். ஜூஸு காய்கறி கடையில் இன்னொரு பழம் ஓப்பன் ஆகிருந்துச்சி, ஆரஞ்சு பழம். ஒரு உள்ள அதை வச்சு போடுற மாதிரி நினைக்கிறேன். ஓகே முதல்ல காய்கறி எடுத்து வச்சுருவோம். ஓகே ஐயோ கீழே வந்துச்சு, சூடு பார்த்துக்கலாம். வேறு யாராச்சும் கொடுப்போம். முதல்ல காய்கறி எடுத்து வச்சு வெட்டிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த ஆரஞ்சு பழத்தை வேறு வாங்கிட்டு வந்துப்போம். ஓகே கடைக்கு வந்தாச்சு. ஆரஞ்சு பழம் தருக்கு. ஓகே ஒன்று வேணும் வாங்கிக்கோ. ஒன்று போதுன்னு நினைக்கிறேன். 8 ரூபா தானா? ஓகே ஒன்று வச்சு போடலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒன்று கேட்குறாங்கண்ணா இல்லை 2 3 கேட்குறாங்க நான். ஓகே இப்போ பழத்தை எடுத்து வைக்கணுமா? ஆரஞ்சு பழத்தை தூக்கி இங்கே வச்சுட்டு ஓகே அந்த கண்ணாடி கிளாஸ் வேறு எடுக்கணுமா? இங்கே கிளாஸ் வச்சாச்சு. எங்கே அமுக்கணும்? ஓகே இந்த அமுக்கியாச்சு. ஒரு பழம் போதும். ஓகே இந்த ஜூஸ் வந்துருச்சு. ஓகே காய்கறி எடுத்து வச்சுருவோம். ஏய் மேடம் ஓகே இன்னும் 9 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே எத்தனை கஸ்டமர் வரப்போறாங்கன்னு தெரியல. கிலோ உள்ள கறி எடுத்து பிளேட்டில் வச்சுருவோம். ஓகே எடுத்தாச்சு. ஓகே அடுத்து எவன் வந்து என்ன கேட்குறான்னு தெரில. எவன் என்ன கேட்குறான்னு பார்த்து கொடுப்போம். ஓகே அடுத்த கஸ்டமர் வேறு வராங்க. சார் உங்களுக்கு என்ன வேணும்? சீக்கிரம். ஓகே என்ன கறி மட்டும் தானா? ஓகே நாங்கள் சார். ஓகே நல்ல வேலை கீழே விழுந்த கறியாக வாங்கிட்டு போயிட்டியா. நாங்கள் தட்டை எடுத்து வச்சு திரும்பி தூக்கி கறி எடுத்து மட்டும் வச்சுருவோம். சாப்பிட்டு போயிட்டானா? ஓகே அடுத்த கஸ்டமர் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? காசு எடுத்துருவோம். 20 ரூபா தான் கொடுத்து போகிறேன் கறிக்கு. பரவாயில்ல 10 ரூபாய்க்கு கறி வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிறோம். அதில் எத்தனை பீஸ் வருது நமக்கு? ஓகே அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு காஃபி காய்கறிமா? ஐயோ சரி காய்கறி வெட்டி வச்சுட்டு போய் காஃபி பவுடர் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால் கடைக்கு வந்தாச்சு. காஃபி பவுடர் இருக்கு நேராக ஒன்று வாங்கியாச்சு. இது வாங்கிட்டு போய் கடையில் வைக்க வேண்டியதே. ஓகே வாங்கிட்டு வந்தாச்சு. முதல்ல காஃபி பவுடர் எடுத்து வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தேவையா? போய் கிளாஸ் எடுத்தாச்சு. வேறு என்ன கேட்டேன்? காய்கறி காஃபி கறி 3 தானே கேட்டேன். ஓகே எல்லாத்தையும் எடுத்தாச்சு. போய் கொடுத்துருவான்ட்டு. இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்கும். எப்படியும் 1 இல்லை 2 கஸ்டமர் வருவாங்க. இன்னும் ஒரு கறி தான் இருக்குது. பார்ப்போம் எத்தனை பேர் வராங்கன்னு. அடுத்த கஸ்டமர் வர லேட் ஆகுமா இல்லை சீக்கிரம் வருவாங்களான்னு தெரியல. இந்த கறியும் முடிஞ்சுன்னா அடுத்த கறி போய் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதனால் அடுத்த கஸ்டமர் வந்தானா அவனை வெயிட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டில் கொடுப்போம். வச்சு மேலே கறி எடுத்து வச்சுருவோம் தட்டில். ஓகே சொல்லியிருக்கும் போது அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. என்ன வேணுமா உங்களுக்கு? ஆரஞ்சு ப்ளூ ஜூஸு காய்கறி வேணுமா? ஓகே காய்கறி இருக்குது, அதனால் காய்கறி வெட்டி வச்சிடலாம். ஆரஞ்சு பழம் ஜூஸுக்குதே ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதையும் ஜூஸ் போட்டு வச்சுட்டு கரெக்டாக டைமிங் முடியணும். கொஞ்சம் நடந்தே இருக்குது. கரெக்டாக முடியும் போது கொடுப்போம். ஆரஞ்சு பழம் ஓகே இதை ஜூஸ் போட்டுருவோம். இப்போ கொடுத்தா கரெக்டாக இருக்குமா? கொஞ்சம் லேட்டாக கொடுப்போமா? கொஞ்சம் லேட்டாக ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆனால் சைடில் இன்னொரு ஆப்ஷன் வேறு காமிக்குது. ஒய்யோ ரெட் கலரில் ஆகுதே. கொடுத்துருவோம் இவங்கள்ட்ட. ஓ சாரி மேடம்மா, இந்தாங்க வச்சுக்கோங்க. இன்னொரு கஸ்டமர் வந்திருக்கேன். வேறு கறி கேட்குறானே. கறி வேறு இல்லையே, வாங்கிட்டு வந்துடுவாள். பார்த்தீங்கன்னா கறி வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக. ஒன்றும் கீழே போட்டுன்னு என்ன செய்ய, கறி ஒன்று தலை செஞ்சு கொடுத்தா தான் மிச்சம் மீதி இருக்கும். அது என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அது வீணாக போகும். விடுங்க பார்த்துக்கலாம். முதல்ல கறி எடுத்து அரைக்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகே ஓகே கோப்பேங்கடா இங்கே இருக்குது. ஓகே என்னோட அடுத்த கஸ்டமர் வந்துட்டானோ சைடில் காமிக்குது.
நைட் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றும் வச்சு போகிற மாதிரி இல்லை. நீங்கள் முதல்ல கறி அரைச்சிக்கலாம். அதுலேயே கம்பி எடுக்க வந்துட்டேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டார். 2 பேருக்கு கறி தேவையான. இதை நல்லா எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோ. ஓகே, இவன் கறி இவனுக்கு என்ன வெங்காயம் தக்காளி தேவை. அப்புறமேதான் முதல்ல கடை ஓப்பனில் இருக்கு கொஞ்ச நேரம். ஓகே, கடை ஓப்பனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கடை ஓப்பனில் தான் இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி வந்துடுறேன். மேலே காய்கறி வாங்கியிருந்தாச்சு. கறியை மேலே வேக விட்டு போயிருக்கணும். சரி, மேலே வாங்க உப்பு போட்டுருந்தேன்னா கறியை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பிளேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். ஓகே, கம்பி இங்கே இருக்குது. கம்பி 2 பேர்த்துக்கு நல்லா குத்தி வேக வச்சுருவோம் மேலே. ஓகே, 2 பேர்த்துக்கு நல்லா வேக வச்சுட்டு, ஐயோ அவன் கறி கேட்டவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோவப்பட்டு போனாலும் போய் நினைக்கிறேன். முதல்ல அவனும் கொடுத்துரும். கறி மட்டும் கேட்டிருக்கல அவனுக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு இப்போ மைதா மாவு வந்து அந்த இன்னொன்று செஞ்சு கொடுத்துரும். ஓகே, இந்த இது வந்து எனக்கு இன்னும் வச்சுருவோம். ஓகே, இது வந்துருச்சு. ஓகே, இதை தட்டே எடுத்துகிட்டு வராமல் இது இருக்கு பாருங்க. தட்டு எடுத்துருந்தாச்சு. கறி ஓகே, கறியும் வச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட அப்படியே கொடுத்துருவோம். இந்தாங்க. ஓகே, இப்போ போய் அந்த மைதா மாவு வந்துடும். ஓகே, நல்ல வேலை. இதில் ஒரு லாஸ்ட்டு கஸ்டமர். இதையும் முடிஞ்சா நமக்கு முடிஞ்சு நடாத காய்கறி எடுத்து மேலே வச்சு வெட்டிடுவோம். மேலே தட்டு எடுத்துகிட்டு வச்சுருவோம். ஓகே, தட்டு வச்சாச்சு. அடுத்து தக்காளி தானே. தக்காளி. ஓகே, அடுத்து வெங்காயம். பார்த்திங்கன்னா கத்தி எடுத்தனால கதை தான் நான் டைம் இல்லைங்க. இதே எடுத்து வச்சுருவோம் போல அந்த பிளேட்டு தட்டுலாம். அதுக்கப்புறம் மைதா மாவு வச்சு ஒன்று கடையில் வாங்க அதே செஞ்சு கொடுத்துருவோம். அந்த கோப்பை எடுத்து ஓகே, பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் கஸ்டமர். இதோட முடிஞ்சு பார்த்திங்கன்னா இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டோம்னா நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது. இதை கொண்டு போய் வேகமாக வச்சுட்டு அவன்கிட்ட போய் கொடுக்க வேண்டியது. இது ஏன் நீ வர கைக்கு? ஓ ஓகே, என்னடாச்சு? நான் கறியே வைக்கலடா. அது இப்போ தான்டா கவனிக்கிறேன். அவசரத்தில் கறி வைக்காம விட்டீங்களா? சரி விடுங்க, என்ன செய்ய. அவ்வளோதான், நம்ம போக வேண்டியது. இது ஒன்று மட்டும் வீணாக போச்சு. வேஸ்ட்டாக நம்மளாம் ஆக்கிட்டோம். கறியை வைக்காமல் கொடுத்தோம்ல. என்ன செய்ய விடுங்க. சரி, இன்றைக்கி என்ன எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்புறம் நஷ்டமாக இருக்குன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். ஓகே, 10 பேர்த்துக்கு 9 பேர் கொடுத்துருக்கோம். 260 ரூபா நஷ்டம், 402 ரூபா லாபம். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சந்திக்க வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் பூவே கேமிங். டாட்டா.